எபிசோட் 22ல பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியும், வெற்றியும் வந்து ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க உள்ளாரயே. அதாவது சீக்ரெட் கிட்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தேடுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டிங்ல காட்டுனதெல்லாம் செம ஃபன்னா இருக்கும். ஸோ அவங்க அத தேடி கண்டுபிடிச்சுட்டு ஃபைனலா ஒரு ரூம் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. இங்க வச்சுக்கலாம் இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. பட் என்னதான் அவங்க கிட்சன் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டவ், பாத்திரம் அது இதுன்னு நெறைய விஷயங்கள் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்டர் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யார ஃபைனலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த செஃப் சிவா ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இவரு ஒன் டே செஃப்பா இருக்கிறப்போ வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர வந்து நம்ம கூப்பிடலாம். அவர் போன வாட்டியே ஹெல்ப் பண்ணாரு. பிளஸ் அவருக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமா இருக்கும். அவர் இத சீக்ரெட்டாவும் வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அவர் எப்பவும் போல ஓவரா சீனெல்லாம் போட்டுட்டு ஃபைனலா ஓகே அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிறாரு. அண்ட் இவங்களும் சும்மா இல்லங்க. சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க. பெருசா ஒரு ஸ்கெட்ச போட்டு தான் போயிட்டு நீங்க தான் ஹெட் செஃப். ஒரு திறமையானவர தேடி தான் நாங்க வந்திருக்கோம். அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் குடுத்து ஃபைனலா பார்த்தீங்கன்னா, சிவா வந்து ஒத்துப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து விக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்ந்து பேசுறாங்க காலையில சாப்பிடுறப்போ. நீ வேற மைண்ட் செட்ல இருக்கிற. ஸோ நாங்க என்ன பண்ணாலும், எத பார்த்தாலும் உனக்கு வந்து தப்பா இருக்க மாரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசுறாங்க. பட் அந்த இடத்துல விக்கி அது எல்லாத்தையும் விட்டுட்டு, "ஓ! நாங்க லவ் பண்ற மேட்டர் அப்போ உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு நேரா வேணிய போயிட்டு புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறாரு. "ஃபர்ஸ்ட் கிச்சன விட்டு தான் தூக்குனீங்க. இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நம்ம லவ் பண்ற மேட்டர்லாம் இவட்ட சொல்லி ரெசார்ட்ட விட்டு என்ன தூக்கத்துக்கு பிளான் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கேத்த மாரி அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கெஸ்ட் கிட்ட அவர் கேட்டது வந்து இவன் ரூம் சர்வீஸ் வந்து டெலிவர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அவரு வந்து இது வந்து கிச்சனோட ஃபால்ட் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல கெஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்காம நம்ம ஐஷு, வேணி அண்ட் விக்கி 3 பேருமே வந்து கண்ணா மீனான்னு கத்திக்கிறாங்க. இதுல நம்ம விக்கி பாத்தீங்கன்னா வார்த்தையெல்லாம் வேற விட்டுறாரு. கரெக்டா அந்த இடத்துல உத்தமன் வந்து எல்லாத்தையும் வந்து கலைச்சு விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கஸ்டமர் முன்னாடியே சண்டை போடுறீங்களே உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம உத்தமன் வந்து செம்ம டென்ஷனா வந்து திட்டிட்டு போயிடுறாரு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம விக்கி வந்து உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை வந்து ஸ்ரீநிதி வந்து பாக்குறாங்க. என்ன நீ ஒர்க் டைம்ல இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவரு பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து வெண்ட் அவுட் பண்றாரு. அதாவது விக்கியை நம்ம அந்த ஆங்கிள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். வேணிகிட்டயும் கூட அவர் பேசியிருக்க மாட்டாரு. ஐஷு கிட்ட கூட அப்படி பேசியிருக்க மாட்டாரு. ஆனா வந்து ஸ்ரீநிதி கிட்ட பாத்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா ஒரு சைடை வந்து அவர் காட்டுற மாதிரி இருக்குது. யாருக்குமே எனக்கு பிடிக்கல, எனக்கும் யாருமே வேணாம் அப்படின்லாம் சொல்றாரு. அவங்க பாத்தீங்கன்னா சரி கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவரு உடனே அவங்கள ஹக் பண்ணிட்டு நீ மட்டும் என் கூட இரு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து நம்ம ஸ்ரீநிதி ஷாக் ஆனாலும் அவங்களுக்கும் அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து ரிட்டர்ன்ல வந்து அவரை வந்து கம்ஃபர்ட் பண்றாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல ஒரே ஒரு ஆர்டர் வந்து ஒன்று கிடைக்குது அந்த சீக்ரெட் கிச்சனுக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னடா இது மெனு இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, நான் பட்னியாவே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து இவர்கிட்ட இருக்க சீக்ரெட் மெனு எடுத்து இது பாருங்க சார் இது பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் தான், ஆனால் இங்கே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுல இருந்து ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 400 rupees வந்து சம்பாதிச்சிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் போக போக இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க நடந்துச்சு. ஸோ எபிசோட் 23ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.